இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா லைனிங் பிளவுஸ் கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் நீங்க பார்க்குற எல்லாத்துக்காகவும் இது முதல் முறையாக புது சேனல் பத்தியில முதல் தடவையா போடுறேன் லைனிங் பிளவுஸ் கட்டிங் வீடியோ. இது 36 சைஸ் பிளவுஸ் கட்டிங் தான். இது நம்ம எவ்வளோ ஈஸியா உங்களுக்கு சொல்லி தரும்போது அவ்வளோ ஈஸியா உங்களுக்கு சொல்லி தருவேன். எல்லாருமே தைக்கலாம், தைக்க தெரியாதவங்க கூட தைக்கலாம். நம்ம இப்போ எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இது லைனிங் பிளவுஸ், லைனிங் இது வந்து மெயின் கலருக்கு, இது அளவு பிளவுஸ். இப்போ நம்ம அளவு பிளவுஸ் வச்சு கட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லைனிங்ல கட் பண்ணலாம். லைனிங்ல கரை பாகத்தை எடுத்துக்கணும். ஒரு பக்கத்தை இப்படி கொஞ்சம் அடிச்சு போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் அளவு பார்க்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் அளக்காம தான் மடிச்சு போட்டிருக்கோம். நம்ம அளவு பிளவுஸ் வச்சு ஃபர்ஸ்ட் சுற்றளவு வளர்ந்துடலாம். இப்படி முதுகு பக்கம் இது கரெக்டா நீட்டா எடுத்து வச்சு விடுங்க. இந்த ஆம்ஹோல் டு இந்த ஆம்ஹோல் வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். அதான் நம்ம சுற்றளவு. பத்தியில 18 இருக்கு. 18ல பாதி 9. இப்போ 4ல ஒரு பக்கம் தான் வரும். இது இப்போ நம்ம இதுல 18 இருக்குன்னா இதுல 9. இப்போ 9 4 36. அப்போ இந்த பிளவுஸோட சைஸ் வந்து 36. அப்படி இல்லைன்னா 18 18 36 வச்சுக்கோங்க. நம்ம இப்படி இறக்கும்போது 18. இப்போ 18 ஃப்ரண்ட்ல 18 வரும்ல, 18 18 36 சைஸ் பிளவுஸ் தான் இது. இப்போ இந்த ஆம்ஹோல் டு ஆம்ஹோல் வைக்கும்போது நமக்கு 18 இருக்கு. இதுல பாதி 9 நம்ம சுற்றளவா எடுத்துக்கணும். அந்த 9 கூட 2 இன்ச்சு தையலுக்கு எடுக்கணும். இப்போ 9 2 இன்ச்சு தையலுக்கு எடுக்கும்போது 11 வருது. 9 2 11. அந்த சுற்றளவை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். கரபாகத்துல பாருங்க, கரபாகம் இருக்கு. இந்த சைட்ல இருந்தா நம்ம எடுக்கணும். டேப் எந்த பக்கம் வச்சிருங்க. கரெக்டா 11 தான் இருக்கு. நம்ம சும்மா தான் மடிச்சு போட்டோம். சும்மா மடிச்சு போட்டேன், அதுவே கரெக்டா 11 இருக்கு. இந்த கரபாகத்துல இருந்து வைக்கும்போது 11. இதே போல அடியிலும் வச்சுக்கலாம். அடிப்பக்கம் இது போல கீழ் பக்கம் வச்சுக்கலாம். நான் கட் பண்ற மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக பிளவுஸ் கட் பண்றதுல விதவிதமா கட் பண்ணலாம். ஆனா எல்லாமே ஒரே போலதான் இருக்கும். ஆனா எல்லாருக்கும் புரியணும் அந்த மெத்தட்ல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ மேல அந்த சைடு நம்ம 11 வச்சோம், அதே மாதிரி இங்கேயும் இப்போ இந்த கரபாகத்துல வைங்க. வச்சுட்டு இந்த 11ல மார்க் பண்ணுங்க. 11ல மார்க் பண்ணிட்டு அப்புறம் இந்த கீழே உள்ள அதையும் மடக்கி பிடிச்சிட்டு இங்க பாருங்க, இதையும் மடக்கி பிடிங்க. இப்படி துணியை உதறி இப்படி கீழே வைங்க. ஒரு உதறினாதான் நமக்கு வந்து கரெக்டா வரும். நீ சென்ற ஒருக்கா அளந்து பார்த்துக்கணும் 11 இருக்கான்னு சொல்லி. நம்ம 2 சைட்லயும் அளந்துருக்கோம், சென்டர்ல அளக்கல, கரெக்டா 11 இருக்கு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அதை நம்ம கைக்கு எடுத்துக்கலாம். இதை நம்ம கைக்கு எடுத்து வச்சிடலாம். இதுலதான் நம்ம இப்போ ஃபுல் பாடியுமே கட் பண்ணணும். அதை கொஞ்சம் சின்னதாக அப்படி மடிச்சு போட்டுக்கலாம். மடிச்சு போட்டுதான் நம்ம 4 மடிப்பு தான். அப்புறமா சும்மா தான் மடிச்சு போட்டுருக்கு. நம்ம சுற்றுலா முன்னாடி இன்னும் உயரம் நம்ம இப்போ எடுக்கலாம். பிளவுஸ்ல எடுத்துக்கலாம். நீளமா இருந்தா உங்களுக்கு தெரியாதுங்கிறதுக்காக தான் நம்ம மடிச்சு போட்டிருக்கேன். இது நம்ம உயரம் எடுக்கலாம்.
நான் தச்சு விட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஷோல்டர், அதை நிமித்து விட்டுருங்க. இந்த தையல்ல இருந்து எடுக்காதுங்க, நிமித்து விட்டு எடுக்கணும். இதை நிமித்து விட்டு பாருங்க, இதுல இருந்தே எடுக்கணும். இப்படி இப்ப வச்சுட்டு இந்த பாருங்க, இது வரைக்கும் எவ்வளவு இருக்கு பாருங்க, 13 இன்ச்சு இருக்கு. இது கூடயும் நம்ம 2 இன்ச்சு சேர்க்கணும். மடிச்சு தைக்கிறதுக்கு முதுகுல மடிச்சு தைப்போம்ல, அதுக்கு 2 இன்ச்சு சேர்த்தா 13 2 15. கரெக்டா 15 பார்க்கணும். நம்ம சும்மா மடிச்சு போட்டு 2 நம்ம அளந்து கரெக்ட் பண்ணிடணும். என்ன இருக்கு நம்ம மார்க் பண்ணது. இது கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ இது 15 கரெக்டா மேல இருக்கிறது 15 கரெக்டா இருக்கணும்னு ஒன்றும் தேவை கிடையாது. நம்ம ஒரு 14 போல இருந்தா போதும். துணி வேஸ்ட் ஆகிரோட பத்தியில இப்படி போட்டுக்கலாம். ஏன்னா பட்டி நம்ம தனியா தான் கட் பண்ணி எடுப்போம். 14 இருக்கு, இருக்கட்டும். இது கீழே நம்ம பேக் பீஸ் இருக்கு பாருங்க, அது 15 கரெக்டா இருக்கணும். மேல இருக்கதையும் 15 வைக்கலாம். வச்சுட்டு நமக்கு துணி வேஸ்ட் ஆகாம இருக்க கூடாது, அதை கொஞ்சம் 1 இன்ச்சு மேல தூக்கிடணும். ரொம்ப இல்ல, இது 15 அது 14 இருக்குங்க பாருங்க. 1 இன்ச்சு தான் குறைவா இருக்கு. ரொம்ப குறைச்சிடக்கூடாது, 1 இன்ச்சு வேணா குறைச்சி எடுக்கணும். 15 நமக்கு உயரம் 13 + 2 15. அந்த உயரத்தை மார்க் பண்ணியாச்சு பாருங்க. 15 இத அப்படியே ஸ்கேல் வச்சு லைன் போடுறதுனா போடுங்க. இப்படி கையிலே லைன் போடுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உயரம் 15. அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் மீதி இருக்க துணியை. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒர்க்கா கூட உங்களுக்கு சொல்றேன். சுற்றளவு 11 கரெக்டா இருக்கான்னு பத்தியா? 11 9 + 2 11. உயரம் 15 13 + 2 15 உயரம். இந்த ரெண்டும் தான் உயரமும் சுற்றளவும் தான் ஃபர்ஸ்ட் பிளவுஸுக்கு எடுக்கணும். எடுத்தாச்சு. இனி பாருங்க, இனி இதுல ஷோல்டருக்காக ஒரு 1/4 இன்ச்சு போல ஒரு லைன் போட்டு வச்சிருங்க. இது ரொம்ப ஈஸி, ரொம்ப 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 ஈஸியான மெத்தட் இது. இது மாதிரி யாருமே சொல்லி கூட தந்திருக்க மாட்டாங்க. அதே போல இந்த சைடு 1/4 இன்ச்சு. இது எதுக்குன்னா ஃப்ரண்ட்ல கொக்கி பெட்டி வரும்ல, ஹைவுக்கு பெட்டி, அதுக்கு உள்ளது. இது யாருமே இந்த மாதிரி ஈஸியா சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா நான் சொல்லி தரேன். இப்படி ஒரு லைனை போட்டு வச்சிருங்க. வச்சுட்டு இங்க பாருங்க, ஹைவுக்கு பக்கம் ஷோல்டர் மடிச்சு அப்படி வெளியே இருக்கட்டும், இந்த கை இப்படியே இருக்கட்டும். ஷோல்டர் இப்படி மடிச்சு பிடிச்சிடுங்க. ஐவுக்கு பக்கத்தை எடுத்துருங்க. இந்த ஷோல்டர் வந்து இந்த லைன்ல இருக்கணும். இந்த லைன்ல இந்த ஷோல்டர் வச்சுட்டு நான் லைன் போட்டிருக்கேன் பாருங்க. லைன்ல தான் இந்த கழுத்து இருக்கணும். ஐவுக்கு போங்க, இதை அந்த லைன்லயே வச்சிருங்க. இந்த லைன்ல வைக்கும்போது இது எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. நம்ம இழுக்க கூடாது. அது கரெக்டா வச்ச பொசிஷன்ல இப்படி வச்சோம்னா அப்படியே இருக்கணும். அந்த அளவுக்கு கொண்டு வச்சுட்டு இனி நம்ம மார்க் பண்ணல. இது வச்சா மட்டும் போதும், ஒரு செகண்ட் தான் மார்க் பண்றதுக்கு. இனி இது மடிச்சு தைச்சிருக்கு, இந்த இதெல்லாம் மடிச்சு தைச்சாச்சு. அப்போ நம்ம 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. இப்போ நம்ம இங்க கட் பண்ணாதான் தைக்கும் போது இங்க வரும். அதே போல கழுத்து பாருங்க, மடிச்சு தைச்சிருக்கு. மடிச்சு தைச்சிருந்தாலே நீங்க 1/4 இன்ச்சு மேலதான் மார்க் பண்ணணும். இப்போ 1/4 இன்ச்சு மேல மார்க் பண்ணிடுச்சு. இது அப்படியே நீங்க ரவுண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு விரிச்சு கழுத்து கேட்காங்களோ கஸ்டமர், அதுக்கு தகுந்த மாதிரி விரிச்சு கொடுங்க. இவங்க அவ்வளவு எல்லாம் விரிச்சு போட மாட்டாங்க இந்த கஸ்டமர். இது ரெகுலர் கஸ்டமர். இந்த பத்திங்களா, இப்படி நம்ம இப்படி கட் பண்ணும்போது, கட் பண்ணிட்டு தைக்கும் போது இந்த இடத்துக்கு வந்துடும். தெரியுதா? இந்த லைன்ல தான் வச்சிருக்கேன். இனி இந்த ஷோல்டர் நீங்க பாருங்க, கை ஜாயிண்ட் உங்களுக்கு தெரியும். இந்த ஜாயிண்ட விட 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம இங்க கட் பண்ணி தைக்கும் போது இது கரெக்டா வரும். அப்போ இந்த ஜாயிண்ட விட 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி வச்சு இந்த பக்கம் பாருங்க. இனி பட்டி எல்லாமே இதே ஒரு சைடு, இந்த ஐவுக்கு பக்கம் ஒரு பக்கத்தை வச்சு எல்லா அளவுமே நம்ம மார்க் பண்ணிடலாம். இந்த பட்டி ஜாயிண்ட் எவ்வளவு இருக்குன்னு மார்க் பண்ணிடுவோம். இந்த பட்டிக்கு அளவுக்கு இந்த ஒரு ஜாயிண்ட் மட்டும் நீங்க அளவெடுத்தா போதும். அங்க பாருங்க, இந்த ஜாயிண்ட்
இந்த இடத்துல மட்டும் மார்க் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம துணி எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் பட்டியை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இது எவ்வளவு இருக்குன்னு ஃபர்ஸ்ட் 9 இருக்கு. இது கூட 1.5 இன்ச்சை கூட்டுங்க. 9 கூட 1.5 கூட்டுனா எவ்வளவு? 10.5. 10.5ல மார்க் பண்ணுங்க. 1.5 இன்ச்சு எதுக்கு நான் கூட்ட எக்ஸ்ட்ரா எடுக்கணும்னா இதுல ஒரு டாட் வரும் 1/2 இன்ச்சு, இதுல 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த மூணுக்குமே 1/2 இன்ச்சு போயிடும். இப்போ 1.5 இன்ச்சு எடுத்திருக்கோம். ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு இது எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா குறைச்சுதான் எடுக்கக்கூடாது. குறைவா எடுத்தோம்னா நமக்கு பத்தாது, மேல போயிடும். பட்டி மேல போயிடுச்சுன்னா பிளவுஸ் போடும்போது கரெக்டா இருக்காது. அதனால இது நீங்க 1.5 இன்ச்சு எடுங்க. இந்த ஜாயின்ல மார்க் பண்ணா 9 வந்திருக்கு, அளந்து பார்க்கும்போது 9 தான் இருக்கு. எவ்வளவு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க அதை விட 1.5 இன்ச்சு எந்த சைஸ் பிளவுஸா இருந்தாலும் செய்யலாம். அது 44 இருந்தாலும் செய்தான், 50 இருந்தாலும், 34 இருந்தாலும், 30 இருந்தாலும், 28 இருந்தாலும் செய்தான். இந்த அளவு மட்டும் இதே அளவு தான் வரும். நான் இப்ப என்ன மெத்தட்ல சொல்லணும் அதே அளவா நீங்க வைங்க. எல்லா அளவும் மாறும். ஆனா இந்த பட்டிக்கு ஃபர்ஸ்ட் அளவு மாறவே மாறாது. இப்போ 9 இருக்கா, 10 இருந்துச்சுனாலும் 1.5 கூட்டணும். அது பெரிய சைஸுக்கெல்லாம் 10 வரும்ல அப்படி. இப்போ இதுக்கு 9 தான் இருக்கு. 9 கூட 1.5 கூட்டணும் 10.5. இந்த 10.5 இருக்கா, இந்த 10.5 அப்படியே இந்த பக்கம் வைங்க. 2 சைடுமே 10.5 வச்சிருங்க. இப்ப 2 சைடும் 10.5 வச்சாச்சு. உங்களுக்கு இந்த சென்டர் அளவு தெரியணும். அதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கும் 1.5 சேர்க்கணும். அந்த இந்த 10.5 இருக்குல்ல, அந்த 10.5 கூட 1.5 சேருங்க. 10.5 கூட 1.5 சேர்த்தா 13. அந்த 13 இங்க வைங்க. இந்த ஷோல்டருக்கு சென்டரா டேப்பா வச்சுட்டு இது 10.5, 1.5 இன்ச்சு சேர்த்து இங்க வச்சா போதும். 13 இந்த அளவு கரெக்டா இருக்கும். இப்போ இனி இந்த 10.5ல இருந்து இந்த 13க்கு மார்க் பண்ணுங்க. இப்படி வளைவு இல்ல 13 10.5 கூட 12, 10.5 கூட 1.5 கூட்டினா 12 தான் வரும். 12 12 10.5 கூட 1.5 தான் சேர்க்கணும். 10.5 கூட 1.5 சேர்த்தா 12. இப்படி இதுக்கு போடணும். இங்க பாருங்க இந்த அளவு 13 வேண்டாம் 12. 10.5 கூட 1.5 சேர்த்தா 12 தானே வரும். 12 கூட்டல்ல தப்பு போடணும் பத்தியலா. நீங்க பிறகு யோசிப்பீங்கன்னுதா. 10.5 கூட 1.5 சேர்த்தா 12 தானே வரும். 13 எப்படி இருந்துச்சுன்னு பாப்பீங்க பத்தியா. 10.5 1.5 சேர்த்தா 12. இங்க வச்சா அதே 10.5 இங்க. இப்ப நம் பட்டிக்கு வளைவு உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். இனி இந்த ஆம்ஹோல் அதுவும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க 2 மெத்தட்ல முடிச்ச தரேன். இப்ப கீழே நம்ம 2 இன்ச்சு மடக்கி தைக்கிறதுக்கு விட்டுருக்கோம். அந்த 2 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிடுங்க. இந்த சைடு இது மடக்கி தச்சுதான் வச்சிருக்கு. அதனாலதான் நம்ம 2 இன்ச்சு மடக்கு மார்க் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு இந்த சைடு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அது அப்படி மார்க் பண்ண பாருங்க. அந்த இடத்துல வச்சுட்டு இந்த ஆம்புகள் எந்த இடத்துல இருக்கு பாருங்க, ஜாயிண்ட் இருக்கு பாருங்க. அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சுக்கு மேல நம்ம தைக்கிறத பொறுத்து 1/4 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணிருங்க. இதுதான் நம்மளோட அளவு. இது எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். இது 5.25 இருக்கு. அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்கு. இது கட்டக்கை தான். கட்டக்கை அளவு உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லா சைஸ்காரங்களும் கட்டக்கை இது மாதிரி தந்தாங்கன்னா இந்த அடிக்கை இருக்கு பாருங்க, இதை அளவு வைக்கலாம். இதை நம்ம வச்சு பார்ப்போம் கரெக்டா இருக்கா பத்தியெல்லாம். நம்ம மார்க் பண்ணதும் இது எவ்வளவு கரெக்டா இருக்கு பாருங்க, 5.25. இது போதும். இப்போ 2 ஈஸி ஆம்பல் அளவு 2 மெத்தட்ல உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். ஒரே வீடியோல சொல்லி தந்துச்சு. நம்ம இப்போ இது 5.25 இருக்கா, அதே 5.25 நம்ம இங்க வைக்கலாம். இது 5.5 கூட வச்சுக்கலாம். 5.25 வைக்க 5.5 கூட வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இது இருக்க அளவே வைப்போம் 5.25. 5.25 இப்படியே டேப்பை எடுக்கல. நான் டேப்பை எடுக்காமலேயே கையில வச்சுட்டு தான் இப்படி மார்க் பண்ணேன். இனி அதே டேப்பை இப்படி பாதியா மடக்கிருங்க. மடக்கிட்டு இது எந்த இடத்துல மார்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டேப் இந்த பக்கம் பாதியா மடக்குங்க, அதையும் மார்க் பண்ணுங்க. இந்த சென்டர்ல 1 இன்ச்சு லைன் போட்டுட்டு 1 இன்ச்சு அதை ஒரு மார்க் பண்ணுங்க. இனி இந்த 3 மார்க்கையும் ஒன்னா நினைச்சா நமக்கு ஆம்கோல் வளைவு வந்துடும். வந்துருச்சா, வளைவு வந்துருச்சா. இனி இதுல ஒரு 1/4 இன்ச்சுக்கு போல
இன்னொரு வளைவு கொடுக்கணும். அது எதுக்குன்னா ஃப்ரண்ட்ல லூஸ் வர முத்தையில ஆம்புகள் கிட்ட ஒரு சுருக்கம் வரும். அது வராமல் இருக்கணும். நம்ம இப்படி ஒரு 1/4 இன்ச்சில் கூட ஒரு வளைவு உள்ள கொடுத்துக்கணும். அதை கட் பண்ணும்போது எப்படி கட்டணும்னு சொல்லிட்டேன். இனி இந்த சுற்றளவு மார்க் பண்ணலாம். 9 இன்ச்சு சுற்றளவு தான் நமக்கு. 9 கூட தானே நம்ம 2 கூட்டணும். இதுதான் நமக்கு சைடு ஜாயின் பண்ணும்போது இதுதான் வரும். இந்த அளவு தான் வரும். அதை நம்ம கட் பண்ணும் போதே கட் பண்ணி விட்டுறணும். 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டது இருக்கட்டும். நம்ம இப்போ இனி ஃபுல்லா எல்லாம் மார்க் பண்ணி வச்சு இனி கட் பண்ணுவோம். உங்களுக்கு எல்லா அளவும் நான் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் இதுதான். இப்போ நான் கழுத்தை கட் பண்றேன். உங்களுக்கு எது வேணாலும் கட் பண்ணலாம். கழுத்து தான் கட் பண்ணணும்லாம் கிடையாது. இது கூட நீங்க கட் பண்ணலாம். இதை கட் பண்ணி தனியா எடுத்துருவோம். இதை எடுத்தாச்சு. இனி இந்த பட்டியை கட் பண்ணலாம். பட்டிக்கு வளைவு கொடுத்துருக்கோம்ல, அந்த பட்டியை கட் பண்ணலாம். பட்டி கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஓபன் பண்ணிடலாம். இது மடிப்பா இருக்கு பத்தியில, அதனால அதை நம்ம ஓபன் பண்ணிடலாம். இதுல இப்போ ஒரு முக்கியமான ஒரு அளவு ஒண்ணு மார்க் பண்ணுவோம். மெயின் டாட் இருக்கு பாருங்க. மெயின் டாட்டுக்கு இதுக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கு பாருங்க. 2.25 இருக்கு மெயின் டாட்ல. இது என்ன மெயின் டாட் இருக்கா, அது வரைக்கும் எவ்வளவு இருக்கு? 2.25. 2.25 கூட ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் நம்ம தையலுக்கு சேர்க்கணும். 2.25 கூட 1/4 சேர்த்தா 3. அந்த 3 நம்ம இப்பவுமே கட் பண்ணி விட்டுடலாம். இது நான் தைக்கிற பிளவுஸ் எல்லாத்துலயுமே இதை கட் பண்ணி விட்டுருவேன். இது ஏன் கட் பண்ணி விட்டுருவோம்னா, நம்ம தைக்கும் போது இந்த அளவு பார்க்க வேண்டியது இல்லை. இன்னொன்னு, இதை விடவும் நீங்க அளவு பிளவுஸ் எப்படி இருக்கோ அதை நீங்க கண்டிப்பா கட் பண்ணி கரெக்டான இடைவெளி விடணும். அப்படி இல்லாம நீங்க இந்த டாட் பிடிக்கிறது இந்த பக்கம் நீங்க தள்ளி பிடிச்சாலும் இந்த இடைவெளி குறைஞ்சினாலும் பிளவுஸ் கரெக்டா இருக்காது. அதே போல இந்த அளவு நம்ம விட்டுருக்கோம்ல, இதுக்கு இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ விட்டுட்டு நீங்க இங்க போய் டாட் பிடிச்சாலும் இந்த அளவு கூடுனாலும் கப் செட் தப்பா வரும், பிளவுஸே போட முடியாது. அதனால முக்கியமான அளவு இது. இதை நீங்க எந்த பிளவுஸ் கட் பண்ணாலும் இது மெயினா கட் பண்ணி விட்டுங்க. இது நம்ம தைக்கும் போது என்ன பண்ணணும்னா, இப்படி மடக்கி நமக்கு 1 இன்ச்சோ எவ்வளவு சைஸா இருந்தாலும் பிரச்சனை, 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். மடக்கி பிடிச்சி நம்ம டாட் பிடிக்கும் போது என்ன கட் பண்ணி விட்டு போது இந்த இடத்துல இப்படி கிராஸ் பண்ணிட்டா போதும். இந்த இடத்த நீங்க எடுக்கவே கூடாது. இது அளவு பிளவுஸ்ல உள்ள கரெக்டான அளவு. இது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். புரியலைன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல திரும்பவும் புரிய வச்சலாம். இது 2 இன்ச்சுக்கு நம்ம மடக்கி தைக்கிறதுக்கு விட்டோம். அதை நம்ம மார்க் பண்ணி இப்பவே கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி எல்லாமே நீங்க கட் பண்ணி விடும்போது தைக்கும் போது நீங்க அளவு பிளவுஸ் தேவையே படாது. லாஸ்ட்லதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கான்னு பார்க்க மட்டும்தான் அளவு பிளவுஸ் தேவைப்படும். இது எதுக்குமே தேவைப்படாது. இப்ப கட் பண்ணி விட்டாச்சு. இனி என்ன பண்றீங்கன்னா, இதை அப்படியே கொஞ்சமா மடக்கி விட்டுருங்க. பேக் சைடு கழுத்து மார்க் பண்ணணும்ல, இதை கொஞ்சம் வரைஞ்சிக்கலாம். இதுல இப்ப நம்ம 2 இன்ச்சு விட்டோம் பாருங்க. 2 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. மடிக்கிறதுக்கு விட்டதை மார்க் பண்ணிருங்க. மார்க் பண்ணிட்டு சைடு ஜாயிண்ட் இருக்கு பாருங்க. இந்த சைடு ஜாயிண்ட் இருக்கு. 2 ஜாயிண்டே ஒன்னா இப்படி பிடிங்க. பிடிச்சிட்ட உடனே சென்டர் வரும். சென்டர்ல இருந்து இங்க பாருங்க, அந்த கழுத்து எவ்வளவு உயரம் வருதுன்னு இப்படி பாத்திரலாம். இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இது ஒரு சின்ன பிள்ளைகள் கூட சொல்லி கொடுத்தா செய்தரும். அந்த மாதிரிதான் உங்களுக்கு ஈஸியான மெத்தட் தான். ஏன்னா சிலவங்களுக்கு பிளவுஸ் தைக்கவே தெரியாதவங்களும் தைக்கணும்னா அதுக்காக தான் இது. இப்ப நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கோம் மடக்கி தைக்கிறதுக்கு. அந்த இடத்துல இப்படி வைங்க. வச்சுட்டு இது மடிச்சுதான் தைச்சு வச்சிருக்கோம். அப்ப இதுல இருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேல மார்க் பண்ணுங்க. இதுதான் பின்கழுத்து. இங்க பாருங்க, தெரியாதவங்களுக்கு நான் மடக்கி 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிருக்கோம். அந்த இடத்துலதான் வச்சிருக்கேன். 1/4 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணியாச்சு. இது பேக் கழுத்து. இது அப்படியே வளைய கொடுத்துக்கலாம். இப்போ வளைய கொடுத்தாச்சு. இது அப்படியே கட் பண்றதுக்கு முன்னாடி இதுல 1 இன்ச்சுல இப்படி ஒரு கிராஸ் போட்டுருங்க. இதை நான் இப்ப கட் பண்ணிட்டு நான் கடைசி வச்சிடலாம். இப்படி கட் பண்ணணும். இது அப்படியே இருக்கட்டும். இது எதுக்குன்னா ஷோல்டர் லூஸ் வராம இருக்கும், அதுக்காக. இது எல்லா சைஸ் பிளவுஸ்லயுமே நீங்க இந்த மாதிரி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் வரவே வராது. அதுக்காக தான். இப்போ இது தைச்சிட்டு நம்ம லைனிங் வச்சு சுத்திலும் தையல் விட்டு கட் பண்ண வரைக்கும் இது இருக்கணும். அதுக்கப்புறம் இதையும் சேர்த்து கட் பண்ணி எடுத்துடலாம். நான் அந்த ஸ்டிச்சிங் உடன் சேர்த்து தான் கேட்டிருந்தாங்க. கட்டிங்கும் ஸ்டிச்சிங் எடுத்தாங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த பிளவுஸை ஸ்டிச் பண்ணி இந்த கட்டிங் இதெல்லாம் உங்களுக்கு பார்த்து வச்சு விடுங்க. இந்த வீடியோ பாக்குறவங்க பார்த்து வச்சுக்கோங்க. நான் எல்லாம் எப்படி தைக்கணும்னு உங்களுக்கு புரியும். இந்த கட்டிங் வீடியோ பார்த்துட்டு ஸ்டிச்சிங் வீடியோ பாருங்க, புரியும்.
இனி நம்ம இந்த 2 அளவையும் எப்படி கட் பண்ணலாம் பாருங்க. ஃப்ரண்ட்ல இருக்க அளவை ஃபர்ஸ்ட்ல கட் பண்ணணும். மொத்தம் சேர்த்து எவ்வளவு துணி நம்ம 4 பீஸும் சேர்ந்து இப்படி கட் பண்ணணும். இப்போ 4 சேர்த்து கட் பண்ணியாச்சு. இது நம்ம இந்த சுற்றளவு 9 இன்ச்சு மார்க் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, சுற்றளவு இதையே நம்ம இப்போ கட் பண்ணி விட்டுறணும். சைடு ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துலதான் நம்ம ஜாயின் வரணும். கைக்கான அளவை பார்த்துட்டு, அதனால நான் தைக்கும்போது இந்த அளவெல்லாம் பார்க்க மாட்டேன். நேராக கையில இருந்து ஜாயின் பண்ணோமா இப்படி நேரம் வந்து இப்படியே வந்துடணும். அதுக்காக இப்பவே கட் பண்ணி விட்டாச்சு. இனி என்ன பண்ணணும், ஒரு 2 பீஸ் ஃப்ரண்ட் பீஸை மட்டும் தூக்கிட்டு இந்த 2 ஒரு வளைவு வளைஞ்சு வச்சிருக்கோம் பாருங்க, 1/4 இன்ச்சில் அந்த வளைவை தூக்கி கட் பண்ணணும். 4 சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது, பேக் சைடு அளவு மாறிடும். நம்ம அதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி இது மடிப்பா இருக்கு, இதை நம்ம கத்திரி அப்படியே உள்ள கொடுத்து கத்திரி உள்ள கொடுத்து கட் பண்ணி விட்டாச்சு. இது பேக் பீஸ் பத்தில இது அப்படிதான் கட் பண்ணணும், அப்பதான் உங்களுக்கு கரெக்டா வரும். இனி இதை அப்படியே எடுக்க கூடாது, நம்ம பட்டி அளவு எடுத்துடலாம். ஃப்ரண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரண்ட்ல 4.25 5 கிட்ட இருக்கு. இந்த பக்கம் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். இந்த பக்கம் 4 இருக்கு, இந்த பக்கம் 4.25 இருக்கு. 1/4 இன்ச்சு தான் வித்தியாசம். நம்ம அதை பார்க்க வேண்டாம். நம்ம இந்த சைடு உள்ள அளவு தான் நமக்கு முக்கியமான அளவு. 1/4 இன்ச்சுல ஒன்றும் ஆகாது, ஃப்ரண்ட்ல தப்பும் வராது. அதனால இந்த சைடு தான் நம்ம முக்கியம். 4.5 இருக்கு, நம்ம 1/2 இன்ச்சு சேர்த்து 5, உயரம் 5, பட்டிக்கு உயரம் 5. இந்த நீளம் வந்து நீங்க அப்படியே எடுத்துட்டு நீங்க தச்ச முறை கட் பண்ணி தூர போடணும்னு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம 11 இன்ச்சு எடுத்திருக்கல, அதுல 1 இன்ச்சை குறைச்சிட்டு 10 இன்ச்சு நீளம் வச்சா போதும். நம்ம தச்சிட்டு கட் பண்ணி தூர தான் போடணும், எப்படியுமே தூர தான் போடணும். அதுக்கு நம்ம 1 இன்ச்சை குறைச்சி எடுத்துடலாம். 11னா 10 இன்ச்சு நீளம், உயரம் இந்த அளவை விட 1/2 இன்ச்சு கூட எடுத்துருங்க. 4.5 இருக்குன்னா 5, நம்ம இப்ப 5 தான் எடுக்க போறோம். இதுல கட் பண்ண எக்ஸ்ட்ரா பீஸ் தான், அப்ப இது 11 தான் இருக்கும். இதுல நம்ம 1 இன்ச்சு குறைச்சா போதும். நம்ம இதுல 1 இன்ச்சு போல ஒரு லைனை போட்டு கட் பண்ணி எடுத்துருவோம். இது எப்படியுமே தைச்சாலும் நம்ம கட் பண்ணி தூர தான் போடுவோம். நீங்க அப்படியே எடுக்கணும்னா எடுத்துடுங்க, இதையும் இப்படி எடுத்துக்கலாம். இப்போ 4 5 ஆட்டம் எடுத்துக்கலாம். பட்டியில எல்லாம் தப்பு வராது, நீங்க பயப்படாம கட் பண்ணலாம். 5 இந்த பக்கம் ஒரு 5, இதுக்கு ஒரு லைன் போட்டுடுங்க. இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ஃப்ரண்ட்ல கொக்கி பீஸ் அதுக்கு தேவைப்படும், இந்த பீஸ் அதுக்கு தான் தேவைப்படும். இப்போ இதுல பட்டி நம்ம மார்க் பண்ணலாம். இதுல இருந்து ஒரு 3 இன்ச்சுல மார்க் பண்ணுங்க. அதுல இருந்து கீழே ஒரு 1/2 இன்ச்சுல ஒரு மார்க் பண்ணுங்க. இப்போ இதே இருந்து ஸ்ட்ரைட்டா இந்த 1/2 இன்ச்சுக்கு வளைவு அப்படியே இங்க பாருங்க, கொஞ்சம் 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 கொஞ்சமா அப்படியே ஸ்ட்ரைட்டு நம்ம மேல உள்ள அளவுக்கு பெறணும். இவ்வளவு இந்த இடத்துல மட்டும் நீங்க பெண்டு கொடுக்கணும். இதை ஃப்ரண்ட்லன்னு தெரியறதுக்காக இதை கட் பண்ணி விட்டுலாம். இவ்வளவு பட்டி ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, இந்த இடத்துல வச்சு பார்க்கும்போது கரெக்டா இருக்கும். நம்ம இவ்வளவு அளவு குறைவா இருக்குன்னா நம்ம இதை ஃப்ரண்ட்ல டாட் பிடிக்கும்ல, அப்போ இந்த அளவு கரெக்டா வந்துடும். இப்போ நம்ம பட்டி கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம கை கட் பண்ணலாம். கரபாகத்தை எடுத்துடுங்க. 2 கரபாகத்தையும் ஒன்னா வச்சுட்டு அதை 4ஆ மடிச்சிருங்க. இப்படி நாலா மடிச்சுட்டு கரெக்டா அப்படி கை வச்சு அழுத்து கொடுத்துருங்க. கரெக்டா மடிக்கணும். துணி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா இப்படி 4 இழுத்து கொடுத்துருங்க. இனி இது வந்து லைனிங் போர்ஷனால நம்ம 1/4 இன்ச்சு மடிச்சு தைச்சா போதும். 1/4 இன்ச்சில் ஒரு லைன் போட்டு விடுங்க. ஸ்கேல் வச்சு போடுங்க, அப்போ உங்களுக்கு கரெக்டா வரும். இப்போ 1/4 இன்ச்சில் லைன் போட்டாச்சு. அளவு ப்ளவுஸோட கையை எடுத்துடலாம். அடிப்பாகம் பாருங்க, அடிப்பாகத்தை ஃபர்ஸ்ட் பிடிங்க. பிடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டா உயரம் நம்ம லைன் போட்டிருக்கோம்ல, இந்த லைன் போட்டிருக்க இடத்துல ஃபர்ஸ்ட் அடிப்பாகத்தை வைங்க. இப்படி அடிப்பாகத்தை இப்படி வச்சுட்டு
கை வச்சு அமைப்பு கொடுத்துட்டு இந்த உயரத்தை அப்படியே கரெக்டா இந்த இடத்துல விடுங்க. இந்த ஜாயிண்ட் வருது இல்ல, அந்த ஜாயிண்ட்ல இருந்து 1/4 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணுங்க. ஜாயிண்ட்டுக்கும் 1/4 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணுங்க. அப்போ உயரம் நம்ம மார்க் பண்ணியாச்சு. எப்படி துணியை இது கரெக்டான அளவு, அதனால இதே அளவு அப்படியே நம்ம வச்சு மார்க் பண்ணலாம். இது வருங்க, இது கீழே அடிக்கைய ஒட்டி ஒரு மார்க் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு 4 இன்ச்சு 2 இன்ச்சு நம்ம தேவைக்கு அதுல ஒரு மார்க். இது நம்ம எக்ஸ்ட்ரா விடாது, நம்ம விருப்பம் தான். 1.5 இன்ச்சும் விடலாம், 2 இன்ச்சும் விடலாம், துணி இருக்கிற பொறுத்து நம்ம விட்டுக்கலாம். இனி இது கரெக்டான அளவுங்க, நமக்கு இந்த அளவு முக்கியம். அப்ப என்ன பண்ணணும்னா இதை அப்படியே வரைஞ்சிருங்க, ஒட்டியே நீங்க வரைஞ்சா போதும். இனி இந்த ஜாயிண்ட் அப்படியே வருது பத்தியில, இதுல இருந்து 1/4 இன்ச்சுக்கு மேல ஒரு மார்க் பண்ணுங்க. இப்ப இந்த பக்கம் துணியை ஒட்டி ஒரு மார்க் பண்ணியாச்சு, இந்த ஜாயிண்ட்டுக்கும் 1/4 இன்ச்சுக்கு மேலதான் மார்க் பண்ணணும். இப்போ 2 மார்க்கும் பண்ணியாச்சு. இனி இப்ப இந்த பக்கம் நம்ம 2 விட்டுருந்தா இந்த பக்கமா 2, அந்த 2 சேர்த்து இது ஒரு லைன். இந்த பாருங்க, இப்ப நம்ம எவ்வளவு தேவையோ அவ்வளவு விட்டுக்கலாம். இப்ப நமக்கு துணி இருக்கு, ரொம்ப விட்டாலும் நல்லா இருக்காதுல்ல. இப்ப நமக்கு கரெக்டான அளவு இதுதான். இது சரியா இருக்கான்னு ஒருக்கா பாத்துக்கலாமா? அது எப்படி பார்க்கணும்னா இதுல இருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. எல்லா பிளவுஸுக்கும் இதான் ரொம்ப 40க்கு மேல உள்ளதுக்கெல்லாம் இது 3.5 வரும், 3.5 3/4 வரும். இதுக்கு 3 போதும், நம்ம 3க்கு நேரா லைன் போட்டு போவோம். கரெக்டா வருது பாருங்க. இப்ப இது நமக்கு கரெக்டான அளவு, ஏன்னா அந்த பிளவுஸும் நான் தான் தச்சேன். இனி நம்ம இதுக்கு வளைவு கொடுக்கணும். அது எப்படி பாருங்க, அதுக்கு 2 இன்ச்சு வைங்க. 2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டா இப்படி லைன் போட்டுருங்க. லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணா கொஞ்சம் கொஞ்சம் கீழே போகணும். கொஞ்சம் இப்படி கீழே போய் இந்த நம்ம ஜாயிண்ட் வருது இல்லை அந்த இடத்துல வந்துடணும். வந்துட்டு நம்ம இப்ப ஸ்ட்ரைட்டா போக வேண்டாம், கொஞ்சம் வளைவு கொடுத்துக்கலாம். இப்ப கொஞ்சம் வளைவு கொடுத்துக்கலாம். மேல ஒரு 1/4 இன்ச்சு கீழே வளைவு கொடுத்தாச்சு. இதுல ஒரு உள் வளைவு குழஞ்சு வெட்டான்னு சொல்லுவாங்க, அது எப்படி கொடுக்கணும்னா இதுல ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. இப்படி அதே போல இது ஜாயிண்ட் பத்தில இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு போல இருக்கட்டும், இப்படி மார்க் பண்ணிடுங்க. இந்த 2 மார்க்கு பாருங்க எவ்வளவு இருக்குன்னுட்டு. இந்த 2 மார்க்ல இப்படி டேப்பை வைங்க. டேப்பை வச்சுட்டு அந்த டேப்பை அப்படி பாதியா மடக்குங்க. சென்டருக்கு பாக்குறதுக்காக தான் டேப் மடக்கு, கோயில் மடக்கிச்சு. இனி இந்த சென்டருக்கு பாருங்க, இந்த இந்த மார்க்கும் இந்த மார்க்கும் இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே, இந்த சென்டருக்கு பாருங்க இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே வரணும். இது எப்படி உள்ள வளைவு கொடுக்கணும், இதுல ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம இந்த பக்கம் மார்க் வச்சிருக்கோம்ல, இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த இது வரணும், இந்த இடத்துக்கு வரணும். இது வந்துட்டு என்ன மார்க் வச்சுக்கணும், இந்த இடத்துக்கு போகணும். அவ்வளவுதான். இப்போ நமக்கு கரெக்டா கை மார்க் பண்ணியாச்சு. இனி கட் பண்ண வேண்டியதான். சென்டரை கட் பண்ணி விட்டுறோம்னா நம்ம ஜாயின் பண்ணும்போது அளவு பார்க்கவே வேண்டாம், இதுலயே ஜாயின் பண்ணிடலாம். இதை கட் பண்ணி விட்டுறோம்னா அப்புறம் இந்த பாருங்க இது தூக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். ஏன்னா ஒரு சைடு தான் ஃப்ரண்ட்ல மட்டும்தான் இந்த கட்டிங் வரும். கட் பண்ணிட்டு இதை நமக்கு தெரியறதுக்காக இது சின்னதா கட் பண்ணி விட்டுறணும், ஃப்ரண்ட்னு தெரியறதுக்காக. இப்போ நம்ம பிளவுஸ் கட் பண்ணி ஃபுல்லா எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு. இனி இந்த லைனிங்ல வச்சுதான் நம்ம கட் பண்ணணும். இங்க பாருங்க எல்லாமே நம்ம ஃபுல்லா கட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம லைனிங்ல வச்சு நம்ம எப்படி கட் பண்ணலாம்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸி தான், லைனிங்ல வச்சு கட் பண்ணி அளவெல்லாம் பார்க்க வேண்டாம். அந்த லைனிங் இந்த துணிக்கு மேல வச்சு கட் பண்ணிட்டா போதும். இதுல உங்களுக்கு ஒரு டிப்ஸ் இருக்கு பாருங்க. இது இருக்கு பாருங்க, இப்படி நம்ம மடிச்சுக்கும் போது கைக்கு வந்து சுற்றளவு பத்தாது. அப்ப இந்த சைடு ஒரு கை அந்த சைடு ஒரு கை எடுக்கணும். ஆனா இது இந்த பக்கம் ஒரு அளவு இந்த பக்கம் ஒரு அளவு இருக்கு, இவ்வளவு கேப் விட்டு இருக்கு. அப்போ நம்ம என்னன்னா இது இந்த கை அளவுக்கு இங்க பாருங்க, இந்த கையை நம்ம இப்படி வச்சு பார்த்தாலும் இது கொஞ்சம் தான் மேல தெரியும், வேஸ்ட் தான். அதை விட நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி வைக்கணும். கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஒவ்வொரு சைடாட்டு. இந்த சைடுல நம்ம ஒரு கை எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட், அதுல ஒரு கை அப்படி எடுத்துக்கலாம். அப்பதான் நமக்கு கை ஜாயிண்ட் வராது, அதுக்காக தான்.
முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜாயிண்ட் இல்லாம தான் நம்ம பண்ணணும். இப்ப இந்த சைடு ஒரு கை எடுத்தாச்சு. இதை நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். இது ஒரு கை. இப்ப இன்னொரு கையை நம்ம எடுத்துடலாம். இதுல இருந்து அந்த பக்கம் ஒரு கை எடுத்துடலாம். நம்ம ஒரு கை கட் பண்ணியாச்சு. ஏன்னா இந்த பார்டர் தான் அந்த சைடும் இருக்கு, அதனாலதான் அதை நம்ம பார்த்துக்கணும். மெயினா ரெண்டும் வேற மாதிரி இருந்தா இந்த மெத்தட்ல கட் பண்ண முடியாது, ஜாயிண்ட் போட்டு தான் கட் பண்ணி ஆகணும். நான் ஃபர்ஸ்ட்ல நான் பார்த்து வச்சிருந்தேன். இது வந்து ரெண்டு கையுமே ஒரே மாதிரி பார்டர். இந்த பத்தியில ஒரே அளவு ஒரே மாடல் எல்லாமே ஒன்னா இருக்கு. அப்போ நம்ம அதனாலதான் நான் இதை பார்த்து வச்சுட்டு தான் நம்ம ஜாயிண்ட் போடாம தைச்சிடலாம்ல. அதனாலதான் இந்த மெத்தட்ல நான் கட் பண்ணேன். நீங்களும் இதே மெத்தட்ல கட் பண்ணுங்க. அப்படின்னா ஜாயிண்ட் போட வேண்டியது கிடையாது. நம்ம இதை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணிடலாம். தைக்கிறதுக்கு மட்டும் ஒரு 1/4 இன்ச் விட்டு நான் எப்படி கட் பண்ண பாருங்க. ஏன்னா இதுல டிசைன் ஒண்ணுமே இல்லை, இதுல பிளைனா தான் இருக்கு. இதை வச்சாலும் இந்த கையை அப்படியே வச்சாலும் நல்லா இருக்காது. அப்படியே வச்சோம்னா நம்ம சைட்ல ஜாயின் போட்டுட்டு நமக்கு தான் வேலை கொடுக்குது. அதனால நமக்கு பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும், நமக்கும் ஈஸியா இருக்கணும். அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறணும். இதை பாருங்க, இதுல ஒரு கை கட் பண்ணி எடுத்துறோம். ஒரு கை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இதுல ஒரு கை கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம தச்சு இருந்தோம்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், துண்டு போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். இதுல ஒரு கை. நம்ம ரெண்டு கையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுல நம்ம பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் தான் கட் பண்ணணும். அதை பாருங்க எப்படி கட் பண்ணலாம். இது கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கிடணும். நீ இப்படி வச்சு நம்ம ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் சைடு கட் பண்ணி எடுத்தாச்சு. இது ஃப்ரண்ட் சைடு. இதை ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். இது ரெண்டுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. ரெண்டு கையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பட்டி மட்டும்தான் நம்ம கட் பண்ணணும். அதுக்கு இந்த பீஸ் இருக்கு பாருங்க, இதுல கட் பண்ணி எடுத்துடலாம். ரெண்டு கைக்கும் ஜாயிண்ட், கைக்கு இடையில வெட்டி எடுத்தோம்ல, இது கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கா ரெண்டுக்கும்? இப்ப நம்ம பிளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அதை நான் உங்களுக்கு சொல்லி தரலாம். கை, பட்டி, ஃப்ரண்ட் பீஸ், பேக் நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.